ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை மீட் பண்ணது ரொம்ப ஹாப்பி. இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸ்டிச்சிங் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே ரீசெண்டாக நிறைய விஷயங்களால் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண முடியல. இது என்னக்கான வீடியோஸ் அதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். புதிதான அதிகாலையோ புகை சூடும் நெடுஞ்சாலையோ உன்னோட நான் நடந்தாலே. இப்போ இது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு வீடியோ தான் இது. இந்த மாதிரி நான் வந்து பேசி வீடியோ போட்டு இது ரொம்ப நாள் ஆகுது. ஒரு சில ரீசன், ஒரு சில விஷயத்துக்காக நான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து போட முடியல. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிச்சிங் வீடியோ கூட நான் வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து எடிட் பண்ணி போஸ்ட் வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும். நான் வந்து அந்த ஸ்பாட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணி அப்படியே பேசி வந்து அப்லோட் தான் பண்ணலான்னு நினைப்பேன். ஆனால் அதனால் முடியாது. ஏன்னா சுற்றி நிறைய வந்து நாய்ஸஸ் வந்து இருக்குது. அந்த சவுண்டோட எஃபெக்ட் அதிகமாக வந்து என்னோடய வீடியோஸில் வந்துருக்கு. அதனால் எடுக்க முடியல. இப்போயும் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வெளியில் இருக்க அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் இல்லாத மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்து நான் கொஞ்ச நாளாக வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஷியன் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணி நான் வந்து அந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். நான் அந்த கிளாஸ்க்கு வந்து என்னென்ன ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், அதோடய யூஸஸ் வந்து எப்படி இருக்குது, ஆனால் நான் வந்து இப்போ வந்து என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன், அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் அதை கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம யூஸ் பண்ணி எப்படி நமக்கு நல்ல ரிசல்ட் வருது, மேக்கப்பில் எப்படி போடுறது அப்படி சொல்ல அடுத்த வீடியோ அதையும் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸ்டிச்சிங் வீடியோவும் வரும், அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுமாரி மேக்கப் சம்மந்தமான வீடியோஸும் உங்களுக்கு வந்து வரும். ஹேர் ஸ்டைல், சிம்பிள் மேக்கப் எல்லாமே வந்து வரும். நம்ம இன்றைக்கி என்ன ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோக்குள்ள இதுதான் அந்த பாக்ஸு. இதை தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 months கிட்ட இந்த கிளாஸ் வந்து போயிருப்பேன். ஆன்லைனில் தான் கற்றுக்கிட்டேன். இப்போ ஒரு மந்த்தாக வந்து பர்சனல் யூஸஸ்க்காக நான் வந்து கிளாஸ் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் மந்த்தில் அதை கண்டினியூ பண்ணியிருக்கேன். இன்னும் 4 month கிளாஸ் வந்து பேலன்ஸ் வந்து இருக்குது. 2 monthக்கே நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து கிளாஸ்லேயே கொடுத்துருக்காங்க. நான் எக்ஸஸாக நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். அதுதான் உங்களுக்கு கூட இன்றைக்கி நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இது ரிவ்யூ ரொம்பவே ஒரு ஹாப்பி. இதில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் தான். இன்க்ரீடியன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அதை வந்து போடாமல் விட்டுட்டோம்னா கூட நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்டுமே வராது. நான் அடுத்தடுத்து வேறு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷியல், நான் என்ன ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணுறேன், என்ன ப்ராண்ட் வந்து மேக்கப் திங்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன், அட்வான்ஸாக நான் வெளியே தனியாக என்ன ப்ராடக்ட் வந்து வாங்கி யூஸ் பண்ணுறேன், அது எல்லாமே வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நான் ஒன்று உங்களுக்கு வந்து அப்படியே சொல்லி நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஐப்ரோ கிளாஸஸ் வந்து நான் வந்து கற்றுக்கலை. ஐப்ரோ வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக சொல்லி தருவாங்கன்னு சொல்லிவிட்டு நான் பர்சனலாக என்னோடய ஓன் யூஸுக்காக நான் இதை வந்து வாங்கியிருந்தேன். பட் ரொம்பவும் நல்லாயிருக்கு. நான் இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து த்ரெட்டிங்கும் வந்து பண்ணி விட்டுருக்கேன். என்ன ஒன்று இதில் வந்து மைனஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளஸ் தான். நமக்கு தெரியாத கூட நம்ம யூஸ் பண்ணலாம், பெயின்லெஸ்ஸும் கூட. பட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் நமக்கு சட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத் அதிகமாக சீக்கிரமாக வந்து முளைச்சிடுது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 weekலேயே வந்து கிட்ட ஜஸ்ட் நமக்கு வந்து ஷேவ் பண்ண மாதிரி தான் நமக்கு அது தெரியும். ஆனால் நமக்கு பார்க்குறப்ப நல்லா நமக்கு த்ரெட்டிங் பண்ண லுக்கில் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அப்படியே மைல்டாக இருக்கும். பார்க்குறதுக்கே ஷேப் வந்து அவ்வளோ நல்லாவே இருக்காது. நீங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர்லாம் இதை த்ரெட்டிங் வந்து பண்ணியிருப்பாங்க. ஒரு மேக்கப் இருக்கும்போது லைட்டாக உங்களுக்கு வந்து ஹேர் எங்கே தேடுற மாதிரி இருக்குது, இல்லை ஃபேஸ் ஏதாவது ஹேர் ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற போது ஜஸ்ட் நீங்கள் வந்து அந்த டைமுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை செல்ஃபாக பண்ணுறதுக்கு நம்ம இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சார்ஜருமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வேணுன்றப்ப சார்ஜ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறது வந்து நம்ம பைபிள் வந்து எடுத்துக்கலாம். இல்லை ஃபேஸில் இருக்கிற ஹேரெல்லாம் ரிமூவ் பண்ணுறது ப்ரைவேட் பார்ட்டில் நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ப்ரைவேட் பார்ட்டில் நம்ம யூஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து ஃபேஸு, இந்த கையில், காலில் இருக்கிற ஹேரெல்லாம் ரிமூவ் பண்ண கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து கோம் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ஃபோன் வந்து நானே ஹோல்ட் பண்ணி எடுக்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இதெல்லாம் ஸ்டாண்ட் வச்சு எடுத்தேன்.
இதில் வந்து கிட்டத்தட்ட 10 கோம் வந்து இருக்குது. நம்ம டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைலுக்கு வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டான கோம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சிக் எடுக்க அந்த இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த பின்னுறது, இந்த முறுக்கி வந்து போடுறது, இந்த மாதிரிக்கெல்லாம் நம்ம ஒரு இடத்துல இருக்காம இன்னொரு ஆப்போசிட் ஃபேஸ்லேயும் நம்ம வந்து அது சேம் அதே அளவில் வர மாதிரி நம்ம வந்து வேணும்போது இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ டிஃப்ரெண்ட்டான இது வந்து நான் வந்து தனியாக அடிஷ்னலாக வாங்குது. நான் வந்து தனியாக அடிஷ்னலாக நான் வாங்கியிருக்கேன். அப்படி வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ஹேர் ஸ்டைல் வீடியோஸ், குட்டி குட்டியாக மேக்கப்பு வீடியோஸ், ஐலைனர் எப்படி வந்து நம்ம ட்ரா பண்ணுறது, இந்த மாதிரி வீடியோஸு ஷார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து அந்த கோம் வாங்கின பிறகு வந்து ஹேர் ஸ்டைல் வந்து கிளாஸ் தான் அப்லோட் பண்ணலான்னு இருந்தேன். பட் என்னோடய ஹேரை வந்து நான் லேயர் கட் பண்ணுற சொல்லி நல்லா லாங்காக அந்த ஹேரை நானே ஷார்ட்டாக கட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஹேர் ஒரு பக்கம் ரொம்ப நீளமும் ஒரு பக்கம் பாதியாக பார்த்தோம்னா லெஃப்ட் சைடில் நல்லா நீளமும் இருக்கும், ரைட் சைடில் அந்த ஹேருக்கு பாதி ஹேர் தான் இருக்கும். இந்த மாதிரி தான் என்னோடய ஹேர் வந்து இருக்குது. பின்னல் போட்டாலும் ரொம்ப மோசமாக இருக்கும். கொண்டை தவிர்த்து எதுவுமே போட முடியல. கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் அந்த டம்மியெல்லாம் வாங்கின பிறகு நான் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஹேர் ஸ்டைல்ஸெல்லாம் நான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்ன வாங்கணும்னு பார்த்திங்கன்னா இந்த லிப்ஸ்டிக். இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் லிப்ஸ்டிக். ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 150 பற்றி நான் வந்து வாங்கியிருந்தேன். 150 ரூபாய்க்கு இந்த லிப்ஸ்டிக் வந்து நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இப்போ வாங்கின ப்ராடக்ட் எல்லாமே நான் மீஷோவில் தான் வந்து வாங்கியிருந்தது. இந்த கோம் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோ ஷேப்பர், இந்த லிப்ஸ்டிக் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 லிப்ஸ்டிக் கிட்ட வரும். எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் தான். ஏன் நான் வந்து வாட்டர் ப்ரூஃப் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி இந்த லிப்ஸ்டிக் வந்து வாங்கியிருந்தேன். நான் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் கிட் ப்ராடக்ட் வந்து ஒரு கிட்டாக நம்ம வந்து வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 300 ருபீஸ்க்கு மேக்கப் கிட்டில் வந்து நான் வந்து சொல்கிற வாங்கினேன். அதில் வந்து எனக்கு லிப்ஸ்டிக் வந்து கிடச்சிது. நான் வந்து ஒரு மேக்கப் வந்து போனப்போ நான் இந்த லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணேன். பட் அது போட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த லிப்ஸில் வந்து மொத்தமே ரிமூவ் ஆகி வந்துடுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக அப்பப்போ நான் போய் அப்ளை பண்ணி விட்டுட்டே இருந்தேன். அப்போ தான் நான் வந்து அந்த லிப்ஸ்டிக் வந்து வாங்கியிருந்தேன் வாட்டர் ப்ரூஃப். அது டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். அது இல்லாமல் எங்கள் வீட்டில் வந்து பாப்பாலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உடச்சி வந்து போட்டுருந்தாங்க. இதில் வேறு லிப்ஸ்டிக்கும் இல்லை. டக்குன்னு இந்த மாதிரி ஆர்டர்ஸ் வந்து டக்கு கிடைக்கும் நான் நினச்சி பார்க்கல. கிளாஸ் நம்ம போயிட்டு இருக்கும்போது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா தான் இந்த லிப்ஸ்டிக் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். அவ்வளோ ஒரு சூப்பராக வந்து இருக்குது. லாங் லாஸ்டிக்காக இருக்குது. வாட்டர் பட்டாலுமே நம்மளுக்கு வந்து அழியல. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளே நல்லா கிளாத்தை வந்து வாட்டரில் டிப் பண்ணி நம்ம அழுத்தி தொளிச்சோம்னா தான் அந்த லிப்ஸ்டிக்கே போகுது. அந்தளவுக்கு ஆனால் வந்து ஸ்மெல் வந்து ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல ஸ்மெல் மட்டும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபேஷியலுக்காக நான் வந்து ஃபேஷியல் பண்ணுறதுக்காக எங்கிட்ட வந்து பேண்ட் வந்து இல்லை. அதனால் அந்த பேண்டு வந்து வாங்கியிருந்தேன். இதுவும் மீஷோவில் தான் வந்து வாங்கியிருந்தேன். நான் பாதிக்கு பாதி நான் முழுக்க பார்த்திங்கன்னா மீஷோவில் வாங்கின ப்ராடக்ட்டும் இருக்கும், எனக்கு கிளாஸில் கொடுத்த ப்ராடக்ட்டுமே இதில் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு வந்து மீஷோவில் கொடுத்துருந்தேன். மீஷோவில் வாங்கின ப்ராடக்ட்டை நான் வந்து அடிஷ்னலாக வாங்கின ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அடுத்தடுத்த வீடியோவில் எப்படியெல்லாம் இது யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து இது பண்ணுறேன். ஏன்னா இதே ரொம்ப லாங் வீடியோவாக ஆகிடும், அதனால தான். அடுத்து வந்து ஸ்பாஞ்சு நம்ம வந்து ஃபேஷியல் பண்ணுறப்ப துடைக்கிறதுக்காக இந்த ஸ்பாஞ்சும் வந்து இதுலேயே வந்துடுச்சு. அண்ட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷ்ஷு வந்து கொடுத்துருந்தாங்க. இது 3மே சேர்த்து ஒரு 150 or 200 சம்திங். இதில் வந்து அந்த 3 ப்ராடக்ட்டுமே ஒரு காம்போ பேக்காக வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் பேண்டு தான். நெக்ஸ்ட்டு வந்து என்ன வாங்கினேன் பார்த்திங்கன்னா ப்ரெஷ்ஷு வந்து வாங்கியிருந்தேன். நான் ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு வாங்கினது இந்த மேக்கப் கிளாஸ்க்கு வந்து அடிஷ்னலாக ஃபஸ்ட்டு வாங்கின ப்ராடக்ட் வந்து பெடிக்யூர் மேனிக்யூர் கிட் தான் வாங்கினேன். செகண்ட்ரியாக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மேக்கப்புக்குன்னு வாங்கிறதுக்காக இது 2 வாங்கினேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷ்ஷு, இந்த ஸ்பாஞ்சும், 3ஆவது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷியல் கிட்டும், அண்ட் அதுக்கு லிப்ஸ்டிக்கு, கோம்பெல்லாம் அப்புறமா தான் நான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு வந்து பெடிக்யூர் மேனிக்யூர் கிட்டு தான். இந்த மாதிரி ஸ்பாஞ்சோடு நான் வந்து
இந்த பிளண்டர், ஸ்பான்ஸு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரெஷ் பவுச். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ரேட் எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா நான் வாங்கி ஒரு 2-3 வீக்ஸ் தான் ஆகுது. இருந்தாலும் எனக்கு ரேட் வந்து மறந்து போச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 ப்ரெஷ் கிட்ட வந்திருக்கு. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரெஷ் வந்திருக்கு. நான் தனித்தனியாக வந்து எடுத்து காமிக்க முடியலை. ஃபோன் மொபைலை வந்து நானே ஹோல்ட் பண்ணி எடுக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. நான் இதை வந்து யூஸ் பண்ணுறப்ப நான் வந்து ஒன்றுமே நான் உங்களுக்கு வந்து சொல்லி நான் வந்து வீடியோ வந்து எடுக்கிறேன். லிப்ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிப்ஸ்டிக் தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். அப்போ எனக்கு சரியாகவே வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கல. மேக்கப் எல்லாமே லோக்கல் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுறதுனால எல்லாமே ரிமூவ் ஆக வேண்டியதாக வந்துடுது. இப்போ வந்து எனக்கு கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ப்ராடக்ட் கொடுக்கல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுப்பாங்க. இப்போ என்கிட்ட நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க் ஸ்கின் யூஸ் பண்ண லிப்ஸ்டிக் இருக்கும். அதை வந்து மீடியம் ஸ்கின்னும் நல்லா ஒயிட் கலர் ஸ்கின்னுக்கு வந்து லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதனால் நான் என்கிட்ட இருக்கிற லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணினேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா லோக்கல்னால எல்லாமே ரிமூவ் வந்துடுச்சு. அடுத்து தான் நான் வந்து இந்த ஷேட் வந்து வாங்கியிருந்தேன். அந்த ஒரு ஷேடுமே வந்து உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணி காமிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெடிக்யூர் மெனிக்யூர் கிட். இந்த பெடிக்யூர் மெனிக்யூர் கிட்டுமே வந்து வாங்கியிருந்தேன். இந்த கிளாஸஸ் எல்லாமே ஃப்ரீ கிளாஸ் தான். அண்ட் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களே கொடுப்பாங்க. நம்மளுக்கு வந்து பே பண்ணி வாங்க வேண்டியதாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐ ஷேடோவும் லிப்ஸ்டிக் தான் எனக்கு ரொம்பவே வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருந்துச்சு என்னோடய மேக்கப்பில். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்த ப்ராடக்ட் வச்சு தான் நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். பெடிக்யூர் மெனிக்யூர் அடுத்து பார்த்திங்கன்னா மேக்கப்பு எல்லாமே வந்துட்டு கொடுத்த ப்ராடக்ட்லாம் வந்துச்சு. அதனால் ஐ ஷேடோவும் வந்து பார்த்திங்கன்னா ஐ ஷேடோ வந்து எனக்கு வந்து இந்த ஐ ஷேடோ கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ளூ, இந்த பிளாக், இந்த ஒயிட் வச்சு நம்ம எல்லா மேக்கப்பும் யூஸ் பண்ண முடியாது. அதனால் நான் வந்து இது வந்து எங்கள் பேபிக்காக ஒரு 1 இயர் கிட்ட ஆயிருக்கும் அதை வந்து வாங்கி இந்த ஐ ஷேடோ தான் யூஸ் பண்ணேன். அதுவுமே எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக அந்த ஐ ஷேடோவும் அந்த லிப்ஸ்டிக்குமே வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு மைனஸாக இருந்தது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கு அடுத்து தான் நான் அந்த லிப்ஸ்டிக்கு நம்ம என்னென்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே நான் வந்து எல்லாமே வந்து பர்ச்சேசிங் வந்து பண்ணி வச்சுட்டேன். இப்போதைக்கு எனக்கு மேக்கப்புக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, எனக்கு என்ன இப்போ வந்து தேவைப்படுதோ அந்த ப்ராடக்ட் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம ப்ரைடல் மேக்கப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகும்போது அந்த ப்ராடக்ட் நமக்குலாம் ரொம்ப கஷ்டம். ஒரு கிளாஸ் ஒரு மந்த்துக்கு போக தான் ஒரு ப்ராடக்ட் கொடுப்பாங்க. அது வர டிலே ஆகும். பட் நம்மளுக்கு மாதிரி இது கொஞ்சம் நம்ம வாங்கியிருக்கும்போது நம்ம சில்கிஸ்க்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஐ ஷேடோ இது ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். இது எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கு. நான் எல்லாமே வந்து ஜஸ்ட்டு நான் வந்து வாங்கின உடனே ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணி பார்த்து எவ்வளோ டைமுக்கு வந்து லாங் லாஸ்டிக்காக இருக்குது, நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் அந்த ப்ராடக்டை அந்த எடுத்து வச்சுக்கிறேன் ஓகேன்னு சொல்லிவிட்டு. அப்படி சரிப்படலைன்னா கேன்சல் பண்ணலாம் சொல்லி நான் எல்லாமே யூஸ் பண்ணேன். லிப்ஸ்டிக்கில் வந்து எல்லாமே அவ்வளோ சூப்பராக வந்து இருந்துச்சு. ஐ ஷேடோ பாருங்கள், செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது நம்ம வச்சு எல்லா மேக்கப்பும் வந்து பண்ணலாம். ஐ லுக்குமே வந்து பண்ணலாம். செம்மையாக இருக்குது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 300 எல்லாமே வந்து தான் 300க்குள்ளே தான் நான் வந்து வாங்கியிருக்கேன் மேக்கப் ப்ராடக்ட். அதுவும் நல்லா காஸ்ட்லியாக நல்லா பிராண்டடாக பார்த்து சர்ச் பண்ணி தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸில் வந்து கொடுத்தது. இது காமிச்சது இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஓனாக வந்து பர்ச்சேசிங் வந்து பண்ணது. என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து எனக்கு வந்து லிப் பாம் வந்து கிளாஸ் கொடுக்காம இருந்ததுனால வேஸ்லின் வந்து யூஸ் பண்ணிட்டேன். வேஸ்லின் வந்து ஃபஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸில் என்ன கொடுத்தாங்கன்னு வந்து சொல்லிடுறேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அஷூரோட ப்ராண்டு. உண்மையிலே சொல்லணும் அவ்வளோ ஒரு சூப்பராக வந்து இருக்கும்.
நான் ஃபஸ்ட்டு வந்து வீடியோ பேசும்போது என்னோடய ஃபேஸ் வந்து பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஒரு சூப்பராக வந்துருக்குன்னு சொல்லி. நான் வந்து ஃபேஸ் வாஷும் டோனர் வந்து யூஸ் பண்ணேன். அது வந்து இந்த ஃபேர்னஸ் க்ரீமும் அந்த டே க்ரீமும் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நார்மல் ஃபேஸ் பவுடர் பான்ஸ் பவுடர் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக லிப்ஸ்டிக் மட்டும் தான் போட்டிருப்பேன் என் ஃபேஸில். பார்க்கவே அவ்வளோ ஒரு சூப்பராக ஒரு லுக் வந்து இருக்கும். இது வந்து டோனர், இதெல்லாம் ஃபேஷியலுக்கான கிட். இது வந்து குக்கும்பர் ஆலோவேரா ஜெல் அஷூரோடது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிபி க்ரீம். நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து மேக்கப் வந்து பண்ணணும், பார்க்க மேக்கப் போட்ட மாதிரிக்கும் போடாத மாதிரி இருக்கணும், நல்லா க்ளோவாக தெரியும், இந்த பிபி க்ரீம் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த பிபி க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மேக்கப், ப்ரைடல் மேக்கப் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். அண்டு டெய்லி மாய்ஸ்சரைசர், ஃபேஸ் வாஷு, டே க்ரீமு, அப்புறம் கேப்சூல் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணுறது. நம்ம ஓன் இன்டேக் கூட நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமர் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பு, லிப்ஸ்டிக் வந்து அவங்களே கொடுத்தாங்க. அந்த ஷேடு எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கவே இல்லை. பார்க்க ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்குது. போட்டோம்னா லைட்டாக ஒரு ஆரஞ்சு ஒரு காஃபி கலராக இருக்குது, அந்த மாதிரி இருந்தது. லுக்கும் அவ்வளோ நல்லா தெரியல, அதனால் நான் அதை வந்து யூஸ் பண்ணலை, அப்படியே வந்து வச்சுட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 002. இது வந்து மீடியம் ஸ்கின், நம்ம டார்க்காக கொஞ்சம் மீடியமாக ஒயிட்டாக இருக்கவங்களுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதை தான் கொடுத்துருந்தாங்க. இதை வச்சு நான் இப்போதைக்கு மேக்கப் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். 001, 003 வந்து அடுத்தது வர கிளாஸ் எனக்கு வந்து கொடுப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மஸ்காரா, ஐலைனர், காஜல் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. வாட்டர் ப்ரூஃப். இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் தான். நம்ம வந்து அப்ளை பண்ணிவிட்டோம், வாட்டர் ப்ரூஃப்னால நம்ம பயப்படாமல் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அது விட்டமின் சி ஜெல், இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷியல் கொண்டாடுறது தான். விட்டமின் சி ஃபேஷியல் ஃபோமு, இது வந்து ஐ ஷேடோ, இது வந்து பார்த்திங்கன்னா செட்டிங் ஸ்ப்ரே, அண்ட் வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்ட் பவுடர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேர் ஸ்டைல், இது வந்து நம்ம இன்னொரு ஸ்ப்ரே வச்சு நம்ம வந்து ஹேர் ஸ்டைல், மேக்கப் ரெண்டுத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஸ்ப்ரேவே போதும். இது எல்லாமே தான் வந்து இந்த கிளாஸில் வந்து நான் வந்து எனக்கு வந்து கொடுத்தது. இந்த ஷாம்பூ, பேஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெடிக்யூர் மேனிக்யூருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறது. ரோஸ் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஓனாக வந்து வாங்கினேன். இந்த ஃபேஸ் பேக்கெலாம் அப்ளை பண்ணுறதுக்கு ரோஸ் வாட்டர் வேணும்னு சொல்லி நான் அந்த ரோஸ் வாட்டர் வந்து வாங்கியிருந்தேன். ஜஸ்ட் ஒரு 2 மந்த்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட் ஃபேஷியல் கிளாஸ் வந்து போனதால ஃபேஷியல் கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. 2வது கிளாஸ் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2வது கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க அது ஃபேஷியல் கிளாஸ் தான். 2nd கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் மேக்கப்பு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெடிக்யூர் மேனிக்யூர் கிளாஸ்லாம் எடுத்தாங்க. அதில் அவங்க வந்து நம்ம வெளில வாங்கணும் அப்படின்னு சொல்கிற ப்ராடக்ட் மட்டும் தான் நான் கொஞ்சம் வெளில வந்து வாங்கிடுவேன். அது இல்லாமல் எனக்கு ஓனாக எனக்கு வீட்டில் அப்புறம் ப்ராடக்ட்ஸும் வந்து நான் வந்து தனியாக வந்து வாங்கினேன். இந்த பெடிக்யூர் மேனிக்யூருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிட் கண்டிப்பாக தேவை, அதனால் இதை வந்து வாங்கினாங்க, இதை வந்து வாங்கி வச்சுட்டேன். அண்ட் அது பார்த்திங்கன்னா இன்னும் ப்ரெஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொடுக்கவே இல்லை இந்த ப்ராடக்ட்டில். இதுக்கப்புறம் வர கிளாஸ் கொடுப்பாங்கன்னு தெரியல, இருந்தாலுமே நான் வந்து பர்ச்சேசிங் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே தனித்தனியாக நான் வந்து ஒன்று வச்சு நான் எப்படி யூஸ் பண்ண சொல்லி வீடியோ வந்து போடுறேன். அது வந்து கோம், எனக்கு ரொம்ப நாளாகவே பர்சனலாகவே எனக்கு வந்து கோம் வந்து வாங்கணும் ரொம்ப நாள் ஆசை. பட் இந்த கிளாஸ் போட்டு தான் நான் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோ ஷேப்பர், இந்த ஃபேஷியலுக்கான அந்த பேண்டு, ஸ்பாஞ்சு, அந்த பார்த்திங்கன்னா ப்ரெஷ்ஷு இது வந்து வாங்கியிருந்தேன். அப்புறம் லிப்ஸ்டிக், கடைசி ஐ ஷேடோ. நான் வந்து ரொம்பவே இதுவாகி கஷ்டப்பட்டு வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி வாங்கினது தான் இந்த ஐ ஷேடோவும் லிப்ஸ்டிக்கும். இது 2 கம்பல்சரி நான் வந்து என்னோடய மேக்கப்புக்கு நல்லா பார்த்து வாங்கணும்னு சொல்லி வாங்கினேன். இந்த லிப்ஸ்டிக் வாங்கினதுக்கு அவ்வளோ ஒரு பிடிச்சிருச்சு. ரொம்ப லாங் லாஸ்டிக்காக இருக்குது, வாட்டர் ப்ரூஃப், நம்ம என்ன தான் துடைச்சாலும் அழியாது. இந்த ஐ ஷேடுமே அவ்வளோ ஒரு சூப்பராக வந்திருக்கு. நான் ஃபஸ்ட்டு 2 யூஸ் பண்ணேன். அடுத்த ப்ராடக்ட் எல்லாமே என்கிட்ட இருக்குது. ஒரு கிளாஸ்க்கு ஒரு கிட்டமே ப்ராடக்ட் கொடுப்பாங்க. திடீர்னு நமக்கு ஏதாவது நம்ம ப்ரைடல் ஹார்ட்ரோஸ் ஏதோ மேக்கப் ப்ராடக்ட் கிடச்சிதான் போயிட்டு இந்த ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நான் அதை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன், அதனால் இதெல்லாம் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு பர்சனலாக நான் வந்து ஃபேஷியலு, அடுத்து ஃபேஸ் வாஷ், இது எல்லாமே ஒரு ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணி
ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். இந்த ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் வந்து பண்ணி காமிக்கிறேன். அது இல்லாமல் என்னோடய ஸ்டிச்சிங் வீடியோஸுமே வரும். நான் ஸ்டிச் பண்ணுற ஓன் ஸ்டிச் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னுடைய என்னோடய மேக்கப் கிளாஸ்க்கான ப்ராடக்ட். இது வந்து ஒரு 2 மந்த்துக்கான ப்ராடக்ட். இவ்வளவு இன்னும் வந்து ஒரு 2 மந்த் இருப்பேன்னா அது ஃபுல்லாக நிறவிட போயிருக்கு. இதுக்கு அடுத்த 2 மந்த் கிளாஸ்க்கு வாங்குகிற ப்ராடக்ட் எங்கே வைக்க போகிறது தெரியல. இந்த கிளாஸ் முடிச்சுட்டு கண்டிப்பாக நான் வந்து தனியாக ஒரு ஹோன் ஷாப் வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பர்சனலாக எதனா கிளாஸஸ் என்கிட்ட கற்றுக்கணும், டைலரிங், பியூட்டிஷியன் கற்றுக்கணுன்னாலும் மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் நான் பண்ணுற மேக்கப் வீடியோஸும் எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நான் இப்போ ஸ்பெஸ் பண்ண மேக்கப் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து போஸ்ட் பண்ணலை. ஏன்னா அதுதான் சரியான ப்ராடக்ட் வந்து அப்போ இல்லை. நான் இருக்கிற ப்ராடக்ட் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து மேக்கப் வந்து ஆனால் அது அவ்வளோவா பார்க்க அவ்வளோ சூப்பராக தான் இருந்துச்சு. இருந்தாலுமே எனக்கு வந்து பெரிய ஒரு ஹாப்பினஸ் எனக்கு கிடைக்கல. ரிமூவ் ஆகி வர ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சாரீ ப்ரீப்ளீட்டிங்கான கிட்டும் நான் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து வச்சு சொல்ல மறந்துட்டேன். அது தனியாக இருக்குது. அடுத்தடுத்து பண்ண வீடியோவில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது சந்திக்கலாம். பாய்.